தனியார் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ஒரு கேள்வி கேட்கும்போது தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராது, அது காங்கிரஸ்காரர்களுக்கும் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இப்போ ரெண்டு விஷயம் புரிஞ்சுக்கிட்டாங்க. எங்கள் கட்சிக்கு ஒரு கருத்து, ஒவ்வொரு கட்சிக்கு ஒரு கருத்து இருக்கு. எங்கள் கட்சி தலைவர்கள் அவருடைய கருத்தை சொல்றாங்க. மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய கருத்தையும் கட்சியுடைய கருத்தையும் தமிழ்நாட்டில் என்ன நாட்டு நடப்புன்றதை பற்றி சொல்லியிருக்காரு. இது எல்லோரையும் சேர்ந்து உட்காந்து பேசி எங்கள் அகில இந்திய தலைவர்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் ஒரு நல்ல முடிவு எடுப்பாங்க. இதில் அவர் எப்படி சொல்லிட்டாரு, இவர் எப்படி சொல்லிட்டாரு, இதனால கூட்டணிக்குள்ள ஒரு பிணக்கு இருக்கமா, பிரச்சனை இருக்கமா, விரிசல் வரமா அப்படின்னு நிறைய பேர் இதை காத்துட்டு இருக்காங்க. அது மாதிரி எதுவும் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒருபோதும் பாரதிய ஜனதா கட்சியும் அதனுடைய அங்கமாக இருக்கின்ற அதிமுகவில் தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார்கள். தமிழ்நாட்டு நலனை, தமிழ்நாட்டு உரிமைகளை விட்டு கொடுத்தவர்கள், தாரை வார்த்து கொடுத்தவர்கள், தமிழ்நாட்டு மக்களை முதுகில் குத்தியவர்கள், தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றியவர்கள். இப்ப இந்த நிதிநிலை அறிக்கை, ஒன்றிய அரசின் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது ஒரு வாரத்துக்கு முன்னாடி. தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு அறிவிப்பு கிடையாது. இதை யாரு கேட்கணும்? இப்ப நாங்க நாளைக்கு ஆர்ப்பாட்டம் பண்ண போறோம். இந்தியா கூட்டணி சார்பா, மதச்சார்பற்ற கூட்டணி சார்பா, தொழிற்சங்கங்கள் எல்லாரும் சேர்ந்து காலை ஒரு ஆர்ப்பாட்டம், மாலை ஒரு ஆர்ப்பாட்டம் வச்சிருக்கோம். ஏன் அதிமுக வாயை திறக்கல? இதெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்களே. தமிழ்நாட்டு நலனில் அக்கறை இல்லாதவரை நீங்க எப்படி மக்களை போய் பார்க்க போறீங்க? எப்படி தேர்தலை சந்திக்க போறீங்க? தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளவு விபரம் இல்லாதவங்களா? தமிழ்நாட்டு மக்களுக்கு எதுவுமே செய்ய மாட்டீங்க, திட்டங்கள் தீட்ட மாட்டீங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரான சிந்தனையில் உள்ளவங்களுக்கு எப்படி வாக்களிப்பாங்க? அதனால இது இந்த தேர்தலை சந்திப்பது அரசியல் கட்சிகள் என்பதை விட தமிழ்நாட்டை, தமிழ் மண்ணை பாதுகாக்கும் கூட்டணி எங்களுடைய கூட்டணி. தமிழ்நாடும் மதவாத சக்திகளும் தான் மோத போகுது. ஆட்சியில் பங்கு இல்ல அப்படின்னு தேசிய தலைமை எப்போது இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்? எங்க தலைமை பேசுவாங்க, ரெண்டு பேரும் பேசுவாங்க. அதுல ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்ற இறுதி முடிவை முதலமைச்சர் தான் இருக்கணும்னு ஏற்கனவே நீங்களே வலியுறுத்தி இருந்தீங்க. அவரு தெரிவிச்சிட்டாரு தமிழ்நாட்டுக்கு இது ஒத்து வராது அப்படின்னு. அப்போ அந்த அஜெண்டாவை க்ளோஸ் பண்ணதா என்ன? சரி, இப்ப என்ன ஆயிடுச்சு? இதுல கேக்குறேன், இதுல என்ன பிரளயம் ஏற்பட்டு போச்சு சொல்லுங்க. தொடர்ச்சியா நிர்வாகிகள் என்ன எழுதுறாங்கன்னா 2006-11 நமக்கு அந்த வாய்ப்புகள் எல்லாம் இருந்துச்சு, அதுக்கு முன்னாடியும் ஒரு சமயங்கள்ல வந்துச்சு, ஆனா பயன்படுத்தாம விட்டுட்டோம் சொல்றாங்க. கரெக்ட். 2006 நான் தமிழ்நாட்டு காங்கிரஸ் கமிட்டி தலைவரா இல்ல. அப்ப யார் இருந்தாங்களோ அவங்க கிட்ட கேட்டீங்கன்னா அது சரியான விடை கிடைக்கும். எல்லா கேள்விகளும் ஒரு மைய கேள்வி நோக்கி தான் நகருது. என்ன அப்படின்னா இந்த ஆட்சியில் பங்கு அப்படிங்கிற விஷயத்த முதல்ல முன்மொழிஞ்சது பேசினது வெரி வெரி சிம்பிளுங்க. இதை போய் ரொம்ப காம்ப்ளிகேட் ஆக்கிடாதீங்க. ஒருவர் கேட்கிறார், இன்னொருவர் தமிழ்நாட்டுக்கு உகந்ததில்லைன்னு சொல்றாரு. எங்க தலைமையும் தமிழ்நாட்டுடைய தலைமையும் சேர்ந்து பேசி இதற்கு ஒரு தீர்வு காண்பார்கள். இதனால என்ன பிரச்சனை இருக்கு? எல்லோருக்கும் பேச்சு உரிமை இருக்கு, எழுத்து உரிமை இருக்கு, கருத்து உரிமை. அவங்கவுங்க கருத்தை அவங்க சொல்றாங்க. ஆனா முடிவு பண்ண வேண்டியவங்க யாரு? தமிழ்நாட்டு தலைமையும் தேசிய தலைமையும் முடிவு பண்ண போகுது. எங்க அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைமையும் இங்க இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் தளபதியும் சேர்ந்து ஒரு நல்ல முடிவு எடுப்பாங்க. இதனால உடனே சொல்லிட்டாரு இப்படியா, இடது பக்கமா, வலது பக்கமா, பின்புறமா, எப்படி இதெல்லாம் இந்த ஸ்பெகுலேஷன்லாம் தயவு செய்து மீடியாவில் உருவாக்காதீங்க. இது தமிழ்நாட்டு மண்ணை காப்பதற்கான தேர்தல்.